வேண்டுவ வேண்டியாங்கெய்தலால் செய்தவும் ஈண்டு முயலப்படும் என்பது இன்றைய நாளுக்கான குறள். இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், நாம் விரும்பிய பொருளை எப்படி விரும்பினோமோ அதை போல அடைவதற்கு ஒரே வழி என்னவென்றால் தவம்தான். எனவேதான் அதனை அனைவரும் விரும்புகின்றார்கள். வேண்டியாங்கெய்தலால், அதாவது நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை வேண்டியபடியே நம் விரும்பியபடியே அடைவதற்கு ஒரே வழி என்னவென்றால் இந்த தவம்தான். தவம் என்பது நமக்கு அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே சமயம் ஒரு மன உறுதி, மன அடக்கம் என மிகச்சிறந்த பண்புகளை வளர்க்கும். எனவேதான் தவத்தை மிக முக்கியமான ஒரு செயலாக கருதுகின்றார் வள்ளுவர். வள்ளுவர் மட்டுமல்ல, நம் வாழ்வில் அனைவருக்குமே தேவைப்பட்ட ஒரு விஷயம் இந்த தவம் என்பது. அந்த தவம் என்ற ஒரு செய்கை நம்மிடம் இருக்குமானால் நம்மிடம் வேண்டாத குணங்கள் இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு வேண்டியப்பட்ட குணங்கள் அத்தனையும் வந்து சேரும். எனவே தான் அதனை போற்றி கூறுகிறார் வள்ளுவர். நாமும் அவ்வாறு நடந்து அதனை பாதுகாப்போமாக. ஏனெனில் தவ நிலையை ஒருவன் அடைந்து விட்டால் அதற்கு மேல் எதுவும் கிடையாது. எனவே அதனை அடைவதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் நாம் செம்மைப்படுத்துவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.